ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இட்லிக்கு சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல பருப்பை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதில் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, புளி, தக்காளி, இது கூடவே ஒரு 2 காய் நம்ம சேர்க்க போகிறோம். 2 உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது இது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சேர்த்துக்கினா குக்கர்லேருந்து தண்ணி மேலே வராது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை மூடி இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்ச உடனே இது இப்போ வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ கடைஞ்சில இது உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், இது கொதித்து வரட்டும். நம்ம சர்வ் பண்ணி காட்டலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இட்லிக்கு சாம்பார் ரெடி. உங்கள் பிள்ளைங்க கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் சாப்பிட மாட்டேன்றாங்களா? இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம்.